வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்றைய தினம் நாட்டில் அதிகளவாக போடப்பட்ட தடுப்பூசிகள். முழுநேர பயண கட்டுப்பாடுகள் நாளை நீக்கம். வரவுள்ள பேரழிவு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதம். இஸ்ரேல் வாழ் இலங்கையர்களுக்கு அறிவிப்பு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை அரசின் சலுகைகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் நடத்த தமிழக அரசு உத்தரவு. முதல்வர் நடவடிக்கையால் வீடுக்கே திரும்பி வந்த போலீசார். இனி தொடர்வது உள்நாட்டு செய்திகள். நாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 68,992 பேருக்கு சீனாவின் சைனோபார்ம் தடுப்பூசி முதல் டோஸ் போடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை 3,48,619 பேருக்கு சைனோபார்ம் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 12,558 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரையில் 2,65,465 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதேவேளை 14,699 பேருக்கு இதுவரையில் ஸ்புட்னிக் V தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு நாளை அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்படுகிறது. இதற்கு அமைவாக நாளை முதல் தேசிய அடையாள அட்டையை அடிப்படையாக கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு அனுமதி உண்டு. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும். கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார பிரிவினால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு அமைவாக கடந்த 13ஆம் தேதி இரவு 11 மணி முதல் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் பயண கட்டுப்பாடு நடவடிக்கை ஜனாதிபதி தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் அத்தியாவசிய சேவைகளை எவ்வித தடையுமின்றி இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அந்த வகையில் தேசிய அடையாள அட்டை இலக்க முறைக்கு அமைய நாளைய தினம் முதல் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதற்கமைய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை ஒற்றை எண்ணாக கொண்டிருக்கும் நபர்கள் ஒற்றை இலக்க திகதிகளில் வெளியே செல்ல முடியும். அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை இரட்டை எண்ணாக கொண்டிருக்கும் நபர்கள் இரட்டை இலக்க திகதிகளில் வெளியில் செல்ல முடியும். 0 எனினும் அது இரட்டை எண்ணாக கருதப்படும் என காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் 17ஆம் தேதி என்பதால் அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை ஒற்றை எண்ணாக கொண்டவர்கள் மாத்திரம் வீடுகளில் இருந்து வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவர். இந்த முறையை மீறுகின்றவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அத்தியாவசிய தேவைகளுக்கு பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிலுக்கு செல்பவர்கள் இந்த முறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஏனைய செயற்பாடுகளுக்காக வெளியில் செல்பவர்கள் கட்டாயமாக அடையாள அட்டை முறையை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான குறித்த நாட்களில் 14 நாட்களில் அடையாள அட்டை முறையின் அடிப்படையில் ஒருவருக்கு 7 நாட்கள் மாத்திரமே வெளியில் செல்ல அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட்டை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் முடக்கலை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கையின் சக்தி வாய்ந்த மருத்துவ வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தீவு முழுவதும் மக்கள் நடமாட்டத்தை உடனடியாக கட்டுப்படுத்துவதன் மூலம் பின்னர் ஊரடங்கு உத்தரவுகளை தவிர்க்கலாம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். வரவிருக்கும் பேரழிவு குறித்து கவலை கொள்ள வேண்டிய நாட்களில் நாங்கள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
தெரிவிக்கின்றார்கள். ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வரவிருக்கும் பேரழிவு தூண்டப்பட்டால் சுகாதார பணியாளர்களின் சோர்வு கணிசமானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோவிட் இறப்புகள் அளவில்லாத அளவை எட்டக்கூடும் என்றும் ஒரு கடுமையான தேசிய பேரழிவு என்பது எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் இந்த மருத்துவ குழுக்கள் எச்சரித்துள்ளன. இந்த கூட்டு கடிதத்தில் இலங்கையின் மருத்துவ சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் கையெழுத்திட்டுள்ளனர். இதன் பிரதிகள் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நெருக்கடியை சமாளிப்பது குறித்து இந்த கடிதத்தில் ஜனாதிபதிக்கு மருத்துவ சங்கங்கள் பரிந்துரைகளையும் செய்துள்ளன. அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடக்கல் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது இதில் ஒரு பரிந்துரையாகும். அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய சேவை துறைகள், பொருளாதார மையங்கள், வழங்கப்படும் சேவைகள், சேவை பராமரித்தல், அறிகுறி நிகழ்வுகளின் வீட்டு நிர்வாகத்துடன் வீட்டில் குடும்பங்களை தனிமைப்படுத்துவதற்கான அங்கீகாரம், PCR சோதனை மூலம் கோவிட்டை இலங்கை தீவு முழுவதும் ஆய்வக சேவைகளை வலுப்படுத்தல் மற்றும் போதுமான அளவில் பரவலாக்க தடுப்பூசி போடுவது என்பன ஏனைய பரிந்துரைகளாகும். இந்த மோசமான வைரஸை கட்டுப்படுத்துவதில் தமது ஒருங்கிணைந்த முயற்சிகள் எப்பொழுதும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் இப்போது செயல்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் பொதுமக்கள் இன்னும் கடுமையான மற்றும் நீடித்த கஷ்டங்களை ஏற்படக்கூடும். கோவிட் நோயாளிகளின் அனைத்து சுகாதாரத்துறை படுக்கைகள் மற்றும் சுகாதார வசதிகள் பயன்பாடாக விரைவாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதே நேரத்தில் ஆக்ஸிஜன் தேவைப்படுபவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்ரேலுக்கு காசா பகுதிக்கு இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் மோதல்கள் காரணமாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இலங்கை தூதரகம் இஸ்ரேலில் வாழும் இலங்கையர்களுக்கு வலியுறுத்தியுள்ளது. அதன்படி பெரிய கூட்டங்கள் மற்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து இலங்கையர்கள் விழிப்புடன் இருக்குமாறு இஸ்ரேலில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதே நேரம் அனைத்து பயண ஆவணங்களையும் எளிதில் அணுகக்கூடியதன் முக்கியத்துவத்தை தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. தீவிர அவசர நிலை ஏற்பட்டால் இலங்கை சமூகத்தின் தேவைகளுக்கு பதிலளிப்பதற்காக தூதரகத்தில் 0586877564 மற்றும் 0559284399 என்ற அவசர எண்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய உயிர் பாதுகாப்பு குமிழி முறையில் நடமாட்டத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக்க விஜயசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், காவல்துறை அதிபர் ஆகியோருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கு இடையில் பயணித்தல் தடை விதிக்கப்பட்ட போதிலும் குறித்த முறைக்கு அமைய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி பெறுவதற்கு தனியாக ஒரு பிரிவு தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது, அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி பெறுவதற்கான தனியான ஒரு பிரிவு தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் பொது வரிசையில் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி வரிசை ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதளம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் தேவைக்கேற்ப மாற்றுத்திறனாளிகள் நலன்துறையுடன் இணைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் அமைத்து செயல்பட வேண்டும் எனவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் 2ஆம் அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்திய போதிலும் பலர் வாகனங்களில் வெளியே சென்று வருவதை பார்க்க முடிகிறது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வருபவர்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் நிகழ்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தன் மனநலம் பாதிக்கப்பட்ட மகனுக்கு மருந்து வாங்குவதற்காக ஊரடங்கு நேரத்தில் மருத்துவ கடைக்கு சென்றுள்ளார். வழியில் அவரை நிறுத்திய போலீஸ் துறையினர்
தலைக்கவசம் அணியாமல் செல்வதற்காக அபராதம் என்று கூறி அவரிடம் இருந்து 500 ரூபாவை வாங்கி அனுப்பியுள்ளனர். எனவே இதனால் மிகவும் மனவேதனை அடைந்த பாலாஜி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் போலீஸ் குணம் மாறாது, வேலை வெட்டி இல்லாத இந்த நாளிலும் குடும்பம் நடத்துவது எவ்வளவு கஷ்டம், மனநலம் பாதிக்கப்பட்ட மகனினுடைய மருந்து வாங்குவதற்கு 500 ரூபாவோடு சென்ற என்னிடம் அபராதம் விதித்த போலீசார்கள் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அறிந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் அறிவுறுத்தினார். இந்நிலையில் காவல்துறையினர் பாலாஜி வீடு சென்று அவரின் மகனுக்கு தேவையான மருந்து பொருட்களை வாங்கி தந்துள்ளனர். மேலும் அபராதமாக வாங்கிய 500 ரூபாவையும் திருப்பிக் கொடுத்து சென்றுள்ளனர். இதனை அடுத்து பாலாஜி மற்றும் அவரின் குடும்பத்தினர் முதல்வரின் இந்த நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்திருப்பதாக தெரிய வருகிறது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.